வணக்கம், நான் யுகனந்த் பாண்டியன் பேசுகிறேன். சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். அதில் என்னென்னா, கழிவுநீர் அகற்றும் வாகனம்னு இருக்கும். அதாவது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சுன்னா அதில் இருக்க தண்ணி சாலைகளில் வழிந்து ஓடாமல் இருக்க அந்த லாரிகளுக்கு பணம் கொடுத்து அந்த நீரை அகற்றும் லாரி அது சென்னையில் பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த பதிவு என்னென்னா, அது கொண்டு போய் கூவம் நதியில் கொண்டு போய் விடுறாங்க. மதுரவாயல், திருவேற்காடு இது போன்ற பகுதிகளில் ஆற்றங்கரை ஓரத்தில் சப்பாத்து பாலம்பாங்க. அந்த பாலத்துக்கு பக்கத்தில் பாலம் இருக்காது, ஆற்றை ஒட்டி தாழ்வாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் லாரியை கொண்டு போய் நிப்பாட்டி அந்த கழிவு நீரை கூவம் நதியில் கலந்து விடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நதியை எப்படி கெடுக்கிறாங்கன்னு தோணினாலும், கூவம் நதிங்கிறது ஒட்டுமொத்த சென்னையுடைய கழிவு நீரை கடலில் கொண்டு போய் கலக்கிற ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடியவர்களுடைய ட்ரைனேஜ் சிஸ்டமே ஒன்று கூவமாறை நோக்கி போகுது, இல்லை அடையரை நோக்கி போகுது. இதுதான் நிதர்சன உண்மை. இந்த ஒரே ஒரு லாரியை பார்த்துட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களேன்னு நமக்கு தோன்றுறது. ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு வீட்டோடைய கழிவு நீரும் இன்னைக்கு இந்த மாதிரி ஆறுகளில் கலக்கப்படுது. சென்னை ஒரு பெரிய நகரம். இந்த நகரத்தில் இது மாதிரி தான் நடக்கும், இதுதான் வழக்கம், நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும், இதே வழக்கம் இப்போது மெதுவாக மற்ற நகரங்களுக்கும் பரவிட்டுருக்கு. ஏன்னா சென்னை மாதிரியே மற்ற நகரங்களும் வேகமாக வளர்ந்துட்டு வருது. நிறைய வீடுகள் பெருக ட்ரைனேஜ் சிஸ்டம் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டாலும் அது எதை நோக்கி போய் முடியுது, அது எங்கே போய் அந்த தண்ணியெல்லாம் விடுறாங்க, என்ன செய்கிறாங்க அந்த தண்ணியன்னு நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தண்ணியை ட்ரைனேஜ் சிஸ்டத்துலேருந்து கொண்டு போய் சுத்திகரிப்பு பணி செய்து பிறகு தூய்மையான தண்ணீரை மட்டும்தான் ஆறுகள்லேயோ குளங்கள்லேயோ கடல்லையோ கலக்கலாம். ஆனால் நடக்கிறது என்னென்னா, நதிகளையே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இயற்கையாக அமைஞ்ச நதியை சமீபத்தில் தாமிரபரணியிலையும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தாமிரபரணி ஆற்றுல குக்கரகுளத்து பாலத்துக்கு அடியில் போய் குளித்து வீட்டுக்கு ஈரத்துணியோடு வந்த நினைவுகள் இருக்குது. தாமிரபரணி ஆற்றுலையும் நீங்கள் இப்போ குளிக்க முடியாது, அங்கேயும் சாக்கடை கலந்து விடுறாங்க அப்படின்ற இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? இது என்ன தான் நடக்கும்? இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு நதின்னு ஒன்று இருக்கிறது, அதில் போன தலைமுறை நீச்சல் பழகினது, நீச்சல் அடித்தது, இந்த விஷயம் எதுவுமே போய் சேராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நமக்கு போதுமான மழை கிடைக்குது, நம்ம ஆறுகள் திடீர்னு வெள்ளக்காடாகி தன்னுடைய அழுக்குகளை தானாகவே சுத்தப்படுத்திக்குது. போன தலைமுறை அவங்க கைவிட்டுட்டாங்க. இந்த உலகம் உருப்படாது, இந்த நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு சபிச்சு விட்டுட்டாங்க. அநியாயம் பண்ணதே அவங்க தான். ஆனால் அடுத்தடுத்து வருகிற தலைமுறை இதை சரி செய்யாவிட்டால் அதற்கடுத்தபடியாக வருகிற தலைமுறைக்கு இந்த பூமியில் நிறைய விஷயங்கள் மிச்சம் இருக்காது. இனிமேலாவது சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இனிமேலாவது இதுக்கு ஏதாவது தீர்வு காண வேணும்ன்ற எண்ணம் இல்லைன்னா இது பேராபத்தில் போய் முடியும். அதனால் உடனடியாக எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள் இருக்குது. நமது வீடுகளில் உருவாகும் கழிவு நீரை எப்படி கையாளணும்னு ஒரு நியாயமான முறை இருக்குது. என்னென்னா, அதற்குரிய செப்டிக் டேங்க் இருக்குது. அந்த செப்டிக் டேங்க் 3 தொட்டிகளை உள்ளடக்கியது. முதல் தொட்டி நிறைஞ்சு அதில் உள்ள கசடுகள் தேங்கி பிறகு அதற்கு அடுத்த தொட்டி அங்கே சிறிது கசடுகள் தேங்கி பிறகு தெளிந்த தண்ணியாக வெளியே வரும். அந்த தண்ணீரை மட்டும் வெளியேற்றும் போது இந்த கசடுகள் படிந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் செப்டிக் டேங்க் நிரம்பும். அதுவும் நிரம்புகின்ற அந்த கசடுகளை உரமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த உரமும் மக்களுக்கு பயன்படும். இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் செயற்கை உரம் அதுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான உரத்தை நாம் உருவாக்கலாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கதையை பற்றி இப்போ நான் கவலைப்படணும்? 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நரகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை 20 வருஷத்துக்கு பிறகாவது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம யோசனையாக இருக்கணும். இந்த மாதிரியான 3 அடுக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட கழிவு நீரை இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் செய்யப்படுற மாதிரி கற்கள், மணல் இதிலெல்லாம் போட்டு அது வழியாக அந்த நீரை பாய்ச்சும் போது அந்த நீர் சுத்தமடைந்து விடும். அந்த நல்ல தண்ணீரை நீங்கள் வெளியே தள்ளலாம்.
இப்போ வெளியே நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் நாட்டில் இந்த மாதிரியான ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் கலர் மீன் விட்டு அதில் அந்த மீன்கள் உயிர் வாழ்கிற அளவுக்கு தான் இருக்குது. இது எப்படி சாத்தியம்னா, அவங்க தன்னுடைய வீடுகளிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீர்களை இந்த அளவுக்கு தூய்மையாக தான் வெளியேற்றுறாங்க. இப்போ ஜப்பான் ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்களும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவன் செய்கிற விஷயத்த நம்ம இன்றைக்கி செய்யட்டாலும் நம்ம இதை பற்றி யோசித்து இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்தில் செய்ய முடியாதா? 1960களிலேயே ஜப்பான் புல்லட் ட்ரெயின் விட்டுட்டான். நம்ம இன்னும் புல்லட் ட்ரெயின் விடணும்னு அதுக்குள்ளே பணிகளை தான் ஆரம்பித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் செயல் விடயத்துக்கு வரல. ஆனால் ஒரு நாள் நம்ம ஊரில் புல்லட் ட்ரெயின் ஓடும். ஏன்னா அதுக்குள்ளே பணிகளில் இறங்கிட்டோம். அதே மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம ஊர்லேயும் வெகு சீக்கிரம் வரணும்னா சில பல வேலைகளை செய்யணும். இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளில் அவங்களே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பெரிய லெவலில் கட்ட சொல்லலாம். வசதி இருக்கிறவங்க தன்னோட வீடுகளுக்குள்ளே அந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்ட சொல்லலாம். ஏழைகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு தெரு முனையிலையும் பொது இடங்கள்னு இருக்கும். இந்த 2 தெரு 3 தெருவுக்கு ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு பொது இடங்கள், காலி மனைகள், இல்லை அரசு இடம், இல்லை விளையாட்டு திடல், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். அந்த இடங்களில் இந்த செப்டிக் டேங்கை அமைச்சு அங்கேருந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கழிவு நீரெல்லாம் சுத்திகரித்து குறைந்தபட்சம் ஒரு தெரு 2 தெருவுக்கு ஒரு கழிவு நீரை சுத்தப்படுத்துகிற வேலையை அரசாங்கமே எடுத்து செய்யணும். இப்படி அரசாங்கமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கும்போது, ஏன்னா அரசாங்கத்திடம் பணம் இருக்குது, எந்த வகையில் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா உடனே செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சுன்னு அரசாங்கம் வேகமாக எடுத்து செய்யலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நல்ல திட்டமாக இருந்திருக்குது அப்படின்னு. இப்போ அந்தந்த தெருவில் தூய்மைப்படுத்தி அதுக்கு பிறகு அது இப்போ இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் விடும்போது தண்ணீரோட அளவும் குறைஞ்சிரும், அந்த ஓடுகிற தண்ணீரும் துர்நாற்றம் மிகுந்ததாக இருக்காது, கொசு தொல்லையெல்லாம் குறைஞ்சிவிடும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது ஓடுகின்ற கூவம் நதி இதெல்லாம் மக்கள் ஒரு துர்நாற்றமான பகுதியாக பார்க்காம அது ஒரு நல்ல ஒரு தூய்மையான பகுதியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் சென்னை அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கனலில் சரக்கு போக்குவரத்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மதராசப்பட்டினம் திரைப்படத்திலலாம் காட்டுவாங்க. அதாவது சென்ட்ரல் பகுதியிலிருந்து சென்னையின் இன்றைய அடையார் ஓஎம்ஆர் பகுதி வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய அந்த பக்கிங்ஹாம் கனலை எதற்காக செயற்கையாக உருவாக்கினார்கள் என்றால் அது வழியே சரக்கு போக்குவரத்து நடந்திருக்கு. நம்ம இன்றைக்கி அந்த சாக்கடை மேலே யாராவது ஒரு கப்பலில் போக விரும்புவாங்களா? பேட் ஸ்மெல் அடிக்கும், அதில் போக விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு அதில் ஓடுறது நல்ல தண்ணி ஓடும், அதில் மிக துர்நாற்றம் வீசாது. அப்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பக்கிங்ஹாம் கனலில் நம்ம ஒரு சிறிய ஓடையிலேயோ மிதவையிலேயோ சரக்குகளை எடுத்து செல்வதற்கு மக்கள் முன் வருவாங்க. இது ஒரு எண்ணம். தூய்மையான தண்ணீரான பிறகு அதை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்லேயே விட்டுடலாம். நம்ம அது ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் தான் விடணும்னு கூட கிடையாது. லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதியில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தின பிறகு மக்கள் லண்டனில் ஆற்றங்கரையில் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நதி தூய்மையான ஒரு நதியாக இருக்குது. இப்போ இதில் சில தொழில் வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லா வீட்டிலையும் பயோசெப்டிக் டேங்க்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அமைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்குள்ள தொழில் நிறுவனங்கள் நிறைய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கமும் இந்த பயோசெப்டிக் டேங்கை ஆங்காங்கே உருவாக்கும்போது இந்த பயோசெப்டிக் டேங்க்ன்றது நான் சொன்ன மாதிரி 3 அடுக்கு தொட்டியை மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அந்த தொட்டியிலேயே செரித்து விடக்கூடிய அளவுக்கு புதிய நல்ல கிருமிகள் இருக்குது. அதை போட்டால் நம்ம இந்த மாதிரி சாக்கடையெல்லாம் ஸ்மெல் வராத அளவுக்கு அந்த கிருமியெல்லாம் ஜீரணித்து விடும். நம்ம ஊரில் கடலில் எண்ணெய் கொட்டின பிறகு அந்த எண்ணெயெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அதற்கு ஒரு பாக்டீரியா மாதிரியான ஒரு விஷயத்தை கடலில் செலுத்தினாங்க. அந்த பாக்டீரியா அந்த எண்ணெய் ஜீரணித்து நல்ல தண்ணியாக கடல் தண்ணியவே மாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வலிமையான விஷயம் இருந்துச்சு. அதனால் இந்த பயோ செப்டிக் டேங்க் ஒரு தூய்மையான கெட்ட நாற்றம் இல்லாத ஒரு நகரங்களை நமக்கு அமைத்து தரும். இப்போ இந்த தொழில் முறையில் நிறைய பயோசெப்டிக் டேங்கை அங்கங்கே அமைக்கிறோம், நாட்டை தூய்மைப்படுத்துகிறோம். ஆங்காங்கே இந்த கூவம் நதி எந்த நதியாக இருந்தாலும் நீர் ஓடக்கூடிய பகுதியில் அங்கங்கே செக் டேம் அமைக்கணும்.
நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் செய்யும்போது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 10 வருடங்கள் ஆகும் இதை செயல் வடிவம் கொண்டு வரதுக்கு. அரசு உத்தரவு போட்டு இதை கட்டாய சட்டமாக்கினால்தான் மக்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு. கழிவுநீரை நேரடியாக வெளியேற்றக்கூடாது, பயோசெப்டிக் டேங்க் அமைத்தே ஆக வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம நன்றாக தூய்மைப்படுத்தி மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் சேமித்த மாதிரி தண்ணீரை பூமிக்குள்ளே விடணும். அப்போது அவங்கவுங்க தண்ணீரை வாங்கி பயன்படுத்தி என்னென்ன எவ்வளவு தண்ணீர் செலவு பண்ணுறாங்களோ, பூமியிலேருந்து எடுத்து செலவு பண்ணுறாங்களோ, அதே அளவு தண்ணீரை திரும்பவும் பூமியில் விடும்போது தான் மறுபடியும் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை செய்யாமல் நம்ம பூமியிலேருந்து தண்ணி எடுக்கிறோம், செலவு பண்ணுறோம், வெளியே கடலில் விடுறோம் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நம்ம வறட்சியை நோக்கி தானே போவோம். பூமியிலேருந்து எடுக்கிற தண்ணியை சுத்திகரித்து பூமிக்குள்ளேயே விடுறதுக்கு என்ன வழின்றதை செய்யலைன்னா, செலவு மிச்சப்படுத்துகிறோன்றதுக்கு பேரில் மேலும் மேலும் நம்ம ப்ராப்ளத்தில் தானே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு தூய்மையான நதி இருக்கும்போது நீச்சல் செய்து குளிக்கிற அந்த சுகமான வாழ்க்கை, போன தலைமுறை அனுபவித்த அந்த நல்ல வாழ்க்கையை வரும் தலைமுறைகளுக்கும் கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்திகள் பார்க்குறோம், பசங்க எல்லாம் ஒரே மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, சாப்பிட்டு நல்ல குண்டாயிடுறாங்க, ஒபிசிட்டின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, சுகர் கம்ப்ளைண்ட்டு, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. இப்போ அந்த காலத்தில் இயற்கையாகவே ஒரு நீச்சல் பண்ணுறது, இந்த மாதிரி மரம் வெட்டுறதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மரம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து தங்களை ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்குள்ள சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது நமக்கு நல்லதல்ல. எதிர்காலம் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் இது மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்களில் செயலில் இறங்குவாங்க. நீங்களும் செயலில் இறங்குவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.